கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. ரோமன்ஸ் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய வரங்களை பற்றி சொல்லிட்டு இதையெல்லாம் இணைக்கக்கூடியது என்னன்னா அன்பு. ஏன்னா தேவனுடைய அன்பு இல்லாமல் நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தினீங்கன்னா அது என்ன? அது என்ன? நம்ம 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அது வெறும் சத்தமிடும் ஓசையாக தான் போகுமே ஒழிய அது வேற ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமுதாயமாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும். மாயமாலமாக உள்ள ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பண்ணக்கூடாது, நடிக்கிறதா இருக்கக்கூடாது, நீங்கள் முகமுடி போட்டுக்கொண்டு எல்லாமே இருக்கிறதா இருக்கக்கூடாது. மாறாக உங்களுடைய அன்பு ஒரு உண்மையாக இருக்க வேண்டும். அது செயல்பாடு இருப்பதில்லை. அப்போ ஒரு உண்மையான அன்பு என்ன பண்ணாது? ஒருத்தங்களை மாற்றி திருத்தக்கூடியதா, அவங்கள தெரிந்து ஒரு சிலர் மட்டும் இல்லை, சுயத்துக்காக இருக்கிறதா இருக்காது. இல்லை நீ இதை செஞ்சால் நான் இதை செய்வேன் அப்படிங்கிறதா இருக்காது. ஆனால் உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருக்கும்? உண்மையுள்ளதாக இருக்கட்டும், தியாகம் உள்ளதாக இருக்கட்டும், தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கட்டும், சுயத்தை வெறுத்து மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடியதா. அப்போ ஒரு சபை வரங்கள் இருக்கலாம், அங்கே நிறைய செயல் திட்டங்கள் இருக்கலாம், எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு இல்லைன்னா அது ஒரு சாட்சியாகவே இருக்க முடியாது. அதனால் அடுத்து என்ன சொல்கிறாரு? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளு. தீமையை வெறுக்கணும். அப்போ என்னென்னா, தீமை என்று சொல்லக்கூடிய என்ன, நம்ம ஒரு உண்மையான அன்பு என்ன பண்ணாது? பாவத்தின் மேலே ஒரு தன்மையாக இருக்காது. மாறாக இது அந்த பாவத்தை வெறுக்கக்கூடியதா. காரணம் என்ன? அந்த பாவம் அவங்கள அழிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அன்பு பரிசுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒன்லி உணர்வு பூர்வமானது. அதே மாதிரி ஒரு பரிசுத்தம் அன்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப வக்கிரமானது. அதனால தான் என்ன, ஒரு சமுதாயத்தில் ஒரு ஐக்கியத்தில் என்ன, பாவம் என்பது அவர்களை தொடர்ந்து தவறான இதில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? நன்மையை பற்றி கொள்ளக்கூடியதா. என்ன எப்படி இங்கே உபயோகப்படுத்திருக்க பதம், ஒரு திருமணத்தில் ஒரு சகோதரன் எப்படி தன்னுடைய தாயை தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அந்த மாதிரி ஒரு கோந்து போட்டு ஒட்டுனது போல அது என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ நன்மையான காரியங்கிறது ஒரு விபத்து இல்லை, இது தெரிந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மறுரூபமான ஒரு இது என்ன பண்ணும்? கர்த்தர் எதை நேசிக்கிறாரோ அதை நேசிக்கும், கர்த்தர் எதற்கு கனம் கொடுக்கிறாரோ அதை கனப்படுத்தும், கர்த்தர் எதை தெரிந்து கொள்கிறாரோ அதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுது? ஒரு நிமிஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன லாஜிக்கை நம்ம பார்ப்போமா? முதல் 2 வசனங்களை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவங்களா இருங்க. அடுத்து 3வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம ஒரு சரீரமாக இருக்கிறோம், நம்ம மனத்தாழ்மையோடு கிருபையோடு வழி நடத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? உண்மையாக நீங்கள் இருங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு கட்டப்படக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு சபை என்பது அதனுடைய வரங்கள் என்ன? அன்புனால் செயல்படுத்தப்படணும். அந்த அன்பு என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தை நாடி வழிநடத்தக்கூடியதாக இருக்கணும். அந்த பரிசுத்தம் என்னத்தில் இருக்கணும்? அது நன்மையான காரியங்களை பிடித்து கொள்ளணும். அப்போ ஒரு சமுதாயம் ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஒரு பரிசுத்த ஆவியினால் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சபை இப்படியாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்கள். உங்களுடைய உண்மையான அன்பாக இருக்குதா, இல்லை நீங்கள் மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கா? தயவுசெய்து உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணுங்கள். 2வது, அன்பும் பரிசுத்தமும் பிரிக்க முடியாதது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு உண்மையான அன்பு என்ன பண்ணும்? பொல்லாததை வெறுக்கும். ஏன்னா அந்த பொல்லாத காரியம், ஒரு பாவமான காரியம் என்ன பண்ணும்? ஐக்கியத்தை உழைக்கும். அது தேவனுடைய தன்மைக்கு எதிராக மாறக்கூடியதாக இருக்கும்.
அப்போ ஒரு உண்மையான அன்பு என்ன பண்ணும்? ஒரு நன்மையானதை பிடித்து கொள்ளும். அது நன்மையானதை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய என்னென்னா, நீங்களும் நானும் ஒரு உண்மையாக ஒரு காரியத்தில் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா தீமையான காரியம் என்ன பண்ணும்? பரிசுத்தத்தை குலைக்கும். அப்போ உண்மையான அன்பு என்ன? பரிசுத்தத்தையும் நாடும். அது ஒரு ஐக்கியத்தில் வளரக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு ஐக்கியத்தில் வளரக்கூடியதாக, ஒரு அன்பில் வளரக்கூடியதாக இருக்கட்டும்னு நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. தேவனுடைய அன்பு, ஆமாண்டவரே, ஒரு உண்மையான அன்பு பொல்லாப்பை வெறுக்கும். காரணம், அந்த பொல்லாத காரியங்கள் நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகளை அது காயப்படுத்தும் என்பதனால உணர்ந்து ஒரு உண்மையான அன்பில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.